குபேர யோகம் பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் சனீஸ்வர அருளும் பெற போகிறீங்க அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. ஜென்ம சனி இருக்கா இல்லையா, அதோட தன்மை எப்படி, உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி நீச்சம் பெற்றிருக்காரே அதோட தன்மை என்ன, அவரே உங்கள் 10ஆம் அதிபதி வேறு, அதில் என்னென்ன யோகங்கள் கொடுக்க போகுது, என்ன மாறுதல் கவனமாக இருக்கணும், திருமணம் என்ற பாயிண்ட் இருக்கா இல்லையா, நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்குமா இல்லையா, எப்போ தான் வரும் அப்படின்னு விடிவு காலம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக பார்த்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அதுக்குண்டான பதிலும் இதில் வரப்போகுது. குறிப்பாக இந்த திருமணம் வேலை பற்றி பார்த்துருவோம். உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் சனி, இந்த ஜென்ம சனி வேலை செய்யுமா இல்லையா, வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் எப்படி இருக்கும், இந்த குழப்பங்கள் இருக்குமா இல்லையா, இது உங்களுக்கு பாதிப்பு குறைவு, அதனால் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சில பரிகாரங்கள் இறுதியில் கொடுக்குறேன். ஆக மொத்தம் தைரியமாக இருங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னா, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு பகவான் தன யோகத்தை கொடுக்க காத்திருக்கார். அப்போ பணம் அது சார்ந்த வருவாயை அதிகரிக்க வாய்ப்பு கொடுக்குறார். ராகு இப்போ பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக கொடுக்கும்போது கொடுத்துரும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் பார்த்திங்கன்னா வருவாய் உண்டு. இந்த நேரத்தில் கடன் வகையாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், வருகின்ற பணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் பணம் யோகம் உண்டு. இந்த கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வட்டி வாங்குதல் இல்லை வட்டி கட்டுதல் இது மாதிரி நடக்கும். வாடகைக்கு போகுதல் இல்லை வாடகை வருமானம் வாங்குதல் இந்த மாதிரி விஷயங்கள். ஆக மொத்தம் ஒன்று நீங்கள் செய்யணும், இல்லை அதை பண்ண வச்சிடும் ஏதோ ஒரு வகையில். ஆக மொத்தம் இது ஒரு சிறப்பான பொருளாதார யோகம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக கொஞ்சம் சிறு பிரிவுகள் இருக்குது. தொழிலுக்காக குடும்பத்துக்காக பிரிஞ்சு ஒரு சிலர் சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்பட்டு குடும்பத்தை வேறு ஒரு பக்கம் போனது, தொழிலுக்காக சின்ன வெளிநாடு வெளி மாநிலம் பயணங்கள் சென்றவங்க, இது மாதிரி ஒரு குடும்பத்தில் சிறு சுப பிரிவுகளும் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் சரியாகி திருப்பி நார்மல் ஆகிற காலகட்டம் வெகு விரைவில் வந்தாச்சு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்க போகிறது என்று மாற்று கருத்து இல்லை. ரைட். அப்போ குடும்பத்தை பார்த்தாச்சு. இப்போ வேலை உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லையா. ஃபஸ்ட்டு வேலையை பார்த்துருவோம், தொழிலை பார்த்துருவோம், அப்புறம் திருமணத்துக்கு வருவோம். உங்கள் ராசி அதிபதி அவர் தான் 6ஆம் அதிபதி சனி, உங்கள் ராசியில் திக்பலமாக இருக்குது. அப்போ வேலை சம்மந்தப்பட்டு கிடச்சிரும். 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கார், அவர் தான் உங்கள் 3ஆம் அதிபதி. வேலை சம்மந்தப்பட்ட தகவல்கள் வருவதில் கொஞ்சம் தாமதமாகும். ஒரு சிலர்லாம் வேலை கிடச்சிருச்சு, லெட்ரு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, ஆஃபர் லெட்ரு எப்போ தான் கொடுப்பாங்க, இது கும்ப லக்னத்துக்கும் பொருந்தும் ஒரு சிலருக்கு. அப்போ அது தாமதம் அங்கே கொஞ்சம் ஆகிட்டே இருக்கும். சார் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, சம்பளத்தை ஃபைனலைஸ் பண்ண மாட்டேறாங்க, வேலை கிடச்சும் எப்போ ஜாயின் டேட் சொல்ல மாட்டேறாங்க. ஆக மொத்தம் வேலை கிடைப்பது உறுதி. அது சார்ந்த மற்ற விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டும், அதுவும் நல்லபடியாக வரும். அதற்கு என்ன கோயில் பரிகாரம் சொல்கிறேன். ரைட். இப்போ அங்கே மட்டும்தானா, ஏன் அவசரப்படக்கூடாதுன்னா, அவசரப்பட்டால் வேறு கேண்டிடேட்டுக்கு மாறிடும், அதனால் அங்கே வெயிட் பண்ணணும். இப்போ 10ஆம் அதிபதியே அவர் வலிமை கொண்ட. இப்போ தொழிலுக்கு கடன் சம்மந்தப்பட்டது லோன் சம்மந்தப்பட்டது கிடைக்கும். பொதுவாக லோன் சம்மந்தப்பட்டு இப்போ வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். லோன் வாங்கி கரெக்டாக பயன்படுத்தி டெவலப் பண்ணக்கூடியக்குள்ளே அடுத்த மாறுதல் வந்துடும். அப்போ ஆல்ரெடி லோன் சேங்ஷன் ஆனால் மட்டும் பயன்படுத்திக்கங்க. புதுசாக லோன் அப்ளை பண்ணுறது இப்போ இல்லாமல் அடுத்த கொஞ்சம் மாதங்கள் கழித்து பண்ணலாம். அப்போ இன்னும் விருத்தியாகும். இப்போ பழைய பொருட்கள்லாம் சேல்ஸ் போட்டு ஆஃபர் கொடுத்து சேல்ஸ் பண்ண வேண்டிய நேரம். புது பொருட்கள் சில மாதங்கள் கழித்து தான் பண்ண வேண்டியது. பொதுவாக இந்த நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது, மோட்டார் வாகனத்துறை இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்ற துறையினர்களுக்கு ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ கேட்பாங்க, எங்கள் துறைக்கு மட்டும் என்னங்க குறை வச்சாங்க, ஏங்க, அதற்கு பரிகாரம் இருக்குது. இதற்கு என்னென்னா காவல் தெய்வ வழிபாடு, ஆயுதம் இருக்கிற காவல், கருப்பராயராக இருக்கலாம், இல்லை பைரவர் வழிபாடு, இது மாதிரி ஒரு வாகனம் இருக்கு இல்லையா, இது மாதிரி இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது சூப்பராக இருக்கும். ஆக மொத்தம் வருமானம் ஏதோ ஒரு வகையில் வருது. இந்த சின்ன தடையும் விளக்குவதற்கு இது தேவை. இந்த நேரத்தில் சனிச்சந்திரன் புணர்ப்பும்பாங்க. இது என்ன யோகத்தை கொடுக்க போகுதுன்னா, புணர்ப்பு யோகம், தோஷம் இல்லை. இப்போ யோகமாக என்ன செய்யுதுன்னா, சினிமா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, புது டெக்னாலஜி படிக்கிறது. இப்போ ஒரு 50 வயசு 55 வயசு இருந்தால் கூட புதுசாக உட்காந்துட்டு மொபைலில் புதுசாக படிக்க ஆரம்பிப்பார். ஏதோ புதுசாக விஷயங்கள் படிக்கிறது, ஆன்மீகமாக இருக்கலாம், ஜோதிடமாக இருக்கலாம், ஏதோ ஒரு புதுசாக படிக்க போகிறாங்க. இதே இளைஞர்கள் ஏஐ டெக்னாலஜி, புது டெக்னாலஜி, டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது புதுசாக படிக்கிறாங்க. மாணவர்கள் சம்மந்தம் எடிட்டிங்கு, வீடியோ சம்மந்தப்பட்டது, ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி ஆக மொத்தம் ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு ஆர்வம் வருகிறது. இது பயனும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு விவசாயம்,
ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இந்த சனிங்கிறது இப்படி யோகமாக மாற்றி கொடுக்குது. இப்போ ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பார், அந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சைடில் இந்த விவசாயம், இந்த மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ஆர்வம் கொடுத்துரும். நிறைய பேர் சமையல் கற்றுக்குறாங்க. இந்த கால சூழ்நிலை ஆக மொத்தம் ஒரு நல்ல விஷயந்தான் நடக்குது, இது மாற்றுக்கருத்து இல்லை. சனி 7ஆம் வீட்டை பார்க்குது. ஏழுக்குரியவர் திருமணத்தை பற்றி பேசுறதுக்காக 7ஆம் வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா சுப ராசியில் வரார். இப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தானாக தேடி வருகிற காலகட்டம், திருமணம் விரைவில் முடிகிற சூழ்நிலை உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா மகரத்தில் பயணிக்கும் பொழுது குரு பார்வை வரும். இப்போ விருச்சகத்தில் இருக்கார், விருச்சகத்துக்கே குரு பார்க்கறனால திருமண முடிவுக்கு வருகிற காலகட்டம். அப்போ இது எதுக்குள்ளே முடியும் அப்படிங்கிற மாதிரி டிசம்பர் 15க்குள்ளே ஒரு நல்ல செய்தி வருகிற காலகட்டம், அதுக்குள்ளே ஃபைனலைஸ் ஆயிரும். அப்போ திருமணம் தடை இல்லை. திருமணம் பின்னாடி வேணால் அது வைக்கிற டேட்டு வேணால் மாறும். இப்போ நிறைய பேர்த்துக்கு தடை ஏற்பட்ட திருமணம் எதுவும் ரொம்ப வயசானவங்களுக்கு கூட திருமண காலகட்டம். குறிப்பாக ஒரு சிலருக்கு இந்த 2வது திருமணத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. 2வது திருமணத்துக்கு அவங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு. முதல் திருமணம் கூட கொஞ்சம் 2வது திருமணம்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் பயணிக்கிறனால ஈஸியாக ஃபைனலைஸ் ஆயிரும். இப்போ பொதுவாகவே போன மாதம் சொல்லியிருந்தேன், உங்கள் ராசிக்கு 2ல் ராகு 8ல் கேது இருப்பார். ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கங்க. ஜாதக ரீதியாக இல்லைனா கூட ராகு கேது பரிகாரம் பலன் அளிக்கும். இது இப்போ அதை தான் சொல்ல போகிறேன். சிறு தடைகள் எதாவது இருந்தால் ராகு கேது பரிகாரங்கள், சர்ப கோயில்கள் வழிபாடுகள் செஞ்சுக்கலாம். அதனால் திருமண தடைகள் கம்ப்ளீட்டாக விளைகிறோம். இந்த நேரத்தில் இடம் வாங்கலாமா விற்கலாமா? இடம் வாங்க விற்க யோகம் உண்டு. வாகன விருத்தி உண்டு. இந்த நேரத்தில் தான் வாகனம் சம்மந்தப்பட்டது வாங்குகிற யோகம் இருக்குது. சில மாதங்கள் முன்னாடி ஆரம்பிச்சாச்சு, அது இந்த மாதம் இருக்குது. ஒரு வாகன விஷயங்களில் பழைய வாகனம் கொடுத்துட்டு புது வாகனம், வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு, பெயிண்ட் அடிக்கிற சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்ட சீர்திருத்தம் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது. அதனால் வாகனம் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கலாம். பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் உடல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம். பொதுவாக போனதெல்லாம் நிறைய கேள்விகள் மைனஸாக இருக்குது, உடல்நிலை அது இதுன்னு. இப்போ அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட். சரி, இவங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது? சளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் கவனம், மூச்சு காற்று சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம். இந்த 2 அப்புறம் அஜீரணம், இந்த 3 பாயிண்ட்டு தாங்க. இதை தவிர மற்றதெல்லாம் ப்ளஸ். இது அனைத்து ஏஜ் குரூப்புங்களுக்கும். வயதானவங்களுக்கு இந்த டைம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த மாதம் பிரச்சனை இல்லை. சளி, மூச்சு சம்மந்தப்பட்டது, அஜீரணம், இது பாயிண்ட்டை தவிர எல்லா வயசுக்கும் கவனமாக நார்மலாக இருங்க. பயப்பட தேவையில்லை. பெரிய செலவுகள் வர வாய்ப்பில்லை. இதற்கு சரி செய்யக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் இன்னும் விருத்தியாகும், என்ன எண்கள் ராசி எண்கள் பயன்படுத்தலாம், ஏதாவது மந்திரம் ஏதாவது தேவை, அதை பற்றி பார்ப்போம். குறிப்பாக அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும். ஜாதகம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் திருமணத்துக்கு யோகம்னா, யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சுயம்பர பார்வதி மந்திரம், இது திருமணத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த வேலையில் ஒரு சில இந்த மாதிரியா வேலை சம்மந்தப்பட்டது, இந்த ஆஃபர் லெட்ரு வரல, தடங்கள் ஏற்படுது, அந்த மாதிரி சொல்லியிருந்த இல்லையா, அதற்கு என்ன பலன்னா, முருகர் சம்மந்தப்பட்ட முருகர் கோயிலில் செவ்வாய்க்கிழமை இல்லை சஷ்டி அன்று போய் வழிபாடு செய்யுங்க. டக்குன்னு உறுதியாயிரும். செவ்வாய்க்கிழமை சஷ்டி இதில் போய் வழிபட்டாலே முடிவு தரும். சார் செவ்வாய்க்கிழமை சஷ்டி வரதுக்கு லேட் ஆகுது, வேறு ஏதாவது வழிபாடு இருக்குமானா, எந்த கிழமையாக தான் முருகர் கோயிலில் ஒரு அன்னதானம் கொடுக்கறது, இல்லை அன்னதானம் சாப்பிடுவது, இது ஒரு பரிகாரமாக போகும். இது செஞ்சாலே உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அது தொழில் சார்ந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்ட தடைகள் விலகிரும் அப்படின்னா. ஏன்னா சந்திரன் உணவு சம்மந்தப்பட்டது, ஒன்று கொடுக்கணும் இல்லை வாங்கணும், இதுதான் பரிகாரம். இது செஞ்சாலே போதும். ரைட். என்னென்ன எண்கள் பயன்படுத்தலாம்? 8ஆம் நம்பர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. 8ங்கிறது பயன்படுத்த தடையும்பாங்க, ஆனால் உங்களுக்கு யோகம் அதுதான். அப்புறம் 4ஆம் நம்பர், 4ஆம் 2ல் இருக்கு இல்லையா, இது எண்கள் இதே பயன்படுத்தினா போதும். கிழமைகளில் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமையும் பயன்படுத்தலாம், சில மாற்றங்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை முக்கிய நிகழ்வு பயன்படுத்திக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நிறங்களில் ப்ளூ, ஆரஞ்சு, லைட் மஞ்சள், இதெல்லாம் பயன்படுத்துங்க. யோகம். அனைவருக்கும் வணக்கம். வேறு ஏதாவது சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.